நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஏப்ரல் 11. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். குடும்பங்களின் முக்கியத்துவம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒரு திருமணம், ஒரு குடும்பம், ஒரு குழந்தை. ஆம், முழு இஸ்ரவேல் குடும்பத்தாரை மீட்க கர்த்தர் ஒரு சிறிய குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக இறையாண்மை உள்ள தேவன் தமது வேலையை தொடங்கினார். துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்திலிருந்தே ஓர் இரட்சகனை ஆயத்தம் செய்தார். நம்முடைய மீட்பரும் வானத்திலிருந்து நேரடியாக இறங்கி வராமல் மனுக்குலத்தில் உள்ள ஒரு குடும்பத்திலே இரட்சகராக பிறந்தார். இங்கேயும் ஒரு திருமண நிச்சயம், ஒரு குடும்பம், ஒரு குழந்தையை காண்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உள்ள கூற்று எத்தனை உண்மையானது! தேவன் தமக்கான மனிதர்களை தம்மை நேசிக்கிற குடும்பங்களில் இருந்தே எழுப்புகிறார். இதுவே எக்காலத்திலும் மாறாத உண்மையாயிருக்கிறது. இந்த பிள்ளையின் பெற்றோர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராவர். யாக்கோபு தன் இறுதி காலத்தில் லேவி கோத்திரத்தாரை குறித்து நல்ல விதமான வார்த்தைகளை அல்ல, தாழ்வானதும் சோர்வு உண்டாக்கும் வார்த்தைகளையே கூறினான். ஆயினும் இக்கோத்திரத்திலிருந்தே இஸ்ரவேலின் இரட்சகனாகிய மோசேயை தேவன் எழுப்பினார். மோசே பிறந்ததினாலே அது ஆசாரிய ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியமாகவும் மாறியது. ஆரோனும் மிரியாமும் பிறந்தபோது ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்னும் சட்டம் இல்லை. ஆனால் சட்டம் அமலில் இருந்தபோதே மோசே பிறந்தான். துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது விடுதலையின் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் இரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இக்குடும்பத்தாருக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இரண்டாவது ஒரு ஆண் குழந்தை. மூன்றாவது பிறந்த குழந்தை தெய்வீக அழகுள்ளதாய் இருந்தது. எல்லா எபிரேய குழந்தைகளைப் போலவே இந்த குழந்தையை ஆபத்து சூழ்ந்திருந்தது. ஆயினும் இந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பு இருந்தது. அது அந்த குழந்தையின் பெற்றோர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசம். இந்த குழந்தையை குறித்த தெய்வீக வெளிப்பாட்டை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை அவர்கள் பெற்றிருந்தனர். எனவே அப்பாலகனை பாதுகாக்க ராஜ கட்டளையை மீறினர். 3 மாதம் கழித்து அதை வெளியே விட வேண்டிய வேளை வந்தது. இதுவரை அவர்கள் மனதில் கொண்டிருந்த விசுவாசத்தை வெளிப்படையாக செயல்படுத்த வேண்டிய வேளை இது. யாக்கோபு நிருபத்தில் சொன்னது போல இது கிரியையில் வெளிப்பட்ட உயிருள்ள விசுவாசம். அவர்கள் தேவனை நம்பி குழந்தையை நாணற்கூடையில் வைத்து அதை நதியில் விட்டார்கள். பெட்டி பாதுகாக்கும், நதி பாதுகாக்கும் என்பதால் அல்ல, தேவன் பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தினாலே இவ்வாறு செய்தார்கள். பிதாவே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளை விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் வளர்க்க உதவி செய்வீராக. ஆமென்.